بسم الله الرحمن الرحيم إياك نعبد وإياك نستعين الحمد لله சூரா ஃபாத்திஹாவினுடைய இந்த வசனத்தை குறித்த ஒரு சில விஷயங்களை பற்றி நேற்று அல்ஹம்துலில்லாஹ் தெரிந்து கொண்டோம். அதைத் தொடர்ந்து இன்னும் சில விஷயங்களை இன்ஷா அல்லாஹ் இப்பொழுது தெரிந்து கொள்ள இருக்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய முதல் அத்தியாயமான குர்ஆனில் முதலாக பதிவு செய்யப்பட்ட அனைத்து ரக்அத்துகளிலும் ஓதப்படக்கூடிய அத்தியாயமாக இருக்கக்கூடிய சூரத்துல் ஃபாத்திஹாவில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய வாழ்வின் நோக்கத்தை தெளிவாக வெளிப்படுத்தும் வண்ணம் இய்யாக நஅ்புது வ இய்யாக நஸ்தஈன் என்ற வசனத்தை குறிப்பிட்டுள்ளான். இய்யாக நஅ்புது, யா அல்லாஹ், உன்னையே நாங்கள் வழிபடுகிறோம், உன்னையே நாங்கள் வணங்கி வருகிறோம். வ இய்யாக நஸ்தஈன், மேலும் உன்னிடமே நாங்கள் உதவியையும் தேடுகிறோம். அப்ப நம்முடைய இந்த இபாதத்துகள் சம்பந்தமான இரண்டு மிக முக்கியமான விஷயங்களை நமக்கு இந்த குர்ஆனுடைய வசனம் வெளிப்படுத்துகிறது. ஒன்னு, இஹ்லாஸோடு நம்முடைய அமல் இருக்க வேண்டும். மற்றொன்று, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காண்பித்த வழியில் இருக்க வேண்டும். இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காண்பித்த வழியில் இருக்க வேண்டும் சொல்லும் பொழுது எந்த விஷயங்களை நமது நபி நமக்கு சொல்லி கொடுத்தார்களோ அந்த விஷயங்களை மட்டுமே நம்ம அமல்களா செய்வோம். எந்த விஷயங்களை நபி நமக்கு எந்த முறையில் சொல்லி கொடுத்தார்களோ அந்த விஷயங்களை நாம அந்த முறையில் தான் பண்ணணும். நபி சொல்லி கொடுத்த விஷயங்கள் தான், இடத்தை மாற்றி பண்ணாலும் தப்பு தான். நபி சொல்லி கொடுத்த விஷயங்கள் தான், நபி சொல்லி கொடுத்த முறைப்படி இல்லாம இருந்தாலும் தப்பு தான். எக்ஸாம்பிளுக்கு, நபி நமக்கு சொல்லி கொடுத்தாங்க தொழுகையில ருக்கு இருக்கணும், தொழுகையில சுஜூதுகள் சஜிதாக்கள் இருக்கணும். அதே நபி நமக்கு சொல்லி கொடுத்தாங்க சஜிதாவுக்கு முன்னாடி ருக்கு இருக்கணும், ருக்குவுக்கு பிறகுதான் சஜிதாக்கள் இருக்கணும். இப்ப நபி சொல்லி கொடுத்த விஷயங்கள் தானே ருக்குவும் சுஜூதுகளும். நான் முதல்ல சஜிதா பண்ணிக்கிறேன், அதுக்கப்புறம் ருக்குவ பண்ணிக்கிறேன்னு சொன்னா அந்த அமலாக கருதப்பட மாட்டாது. ஏன்? நபி சொல்லி கொடுத்த முறைப்படி இருக்கணும். நபி சொல்லி கொடுத்த அமல்கள் தான் நபி சொல்லி கொடுத்த முறைப்படி இருக்கு. அதே போலதான் அதான் சொல்லுவாங்க. அதான் சொன்னதுக்கு பிறகு நபி சொல்லி கொடுத்தாங்க ஸலவாத்துகளை ஓதுங்க, ஸலவாத்தை ஓதுன பிறகு அதானுக்கான துவா சொல்லுங்க. இதுக்கான சிறப்புகள் நிறைய இருக்கு, அல்ஹம்துலில்லாஹ். அப்ப நபி சொல்லி கொடுத்தாங்க அதானுக்கு பிறகு ஸலவாத்துகளை ஓதணும். அப்ப நபி சொல்லி கொடுத்த விஷயங்கள்ல அதானோடு ஸலவாத்துகளை சேர்த்துக்கிறது. ஆனா இன்னைக்கு பரவலா பாக்குறோம், அதானுக்கு முன்னாடி ஓதப்பட்ட ஸலவாத்துகள் பல பள்ளிவாசல்கள்ல பொதுவாகவே பார்க்கும் பொழுது அதானுக்கு முன்னாடி ஓதப்படுது. நபி சொல்லி கொடுத்த விஷயம்தான், நபியின் மீது உள்ள ஸலவாத்துகளை தெரிவிக்கிறோம். ஆனா நபி சொல்லி கொடுத்த முறைப்படி இருக்கணும். நபி சொல்லி கொடுத்த முறையை தாண்டி இருந்தாலும் அதுவும் நமக்கு நன்மை தரக்கூடிய விஷயமாக கண்டிப்பாக ஆகாது. இந்த இபாதத்துகளை குறித்து அல்லாஹ் சொல்லுவான் வேறு இடங்கள்ல, வஅ்புது ரப்பக ஹத்தா யஅதியக்கல் யகீன், உங்களுக்கு மரணம் வரும் வரைக்கும் அல்லாஹ்வை மட்டுமே வணங்கணும், வேறு யாரையும் வணங்கிடக்கூடாது. நமக்கு ஒரு மனிதர் என்ன வேணா பண்ணிருக்கலாம், எல்லா விதமான உதவிகளை பண்ணி முடிச்சிருக்கலாம், அதுக்காக அவங்கள நேசிக்கிறேன் அவங்கள வழிபடுறன்ற பெயர்ல எதுவும் பண்ணக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் அல்லாஹ்வுக்கு பிறகு நம்முடைய நேசங்களுக்கு முக்கியமான முழுவதுமான உரிமையாளர். அப்படிப்பட்ட நபி நமக்கு கடைசி காலத்துல சொல்லி கொடுத்த விஷயங்கள்ல இது ஒண்ணு, லஅனல்லாஹுல் யஹூத வன் நஸாரா, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் யூதர்களையும் நஸராக்களையும் சபிக்கின்றான். ஏன் அல்லாஹ்வுடைய சாபங்கள் அவங்க மீது இருக்கு? இத்தஹது குபூர அன்பியாஇஹிம் மசாஜிதா, அவர்கள் தங்களுடைய நபிமார்களின் கபர்களை வணக்க ஸ்தலங்களாக்கி கொண்டாங்க, கபர்களை வணக்க ஸ்தலங்களாக்கி கொண்டார்கள். அப்ப அல்லாஹ்வை வணங்கக்கூடிய அந்த விஷயத்த அல்லாஹ்வை எடுத்துட்டு தன்னுடைய நபிமார்கள் ஆக்கிக்கிட்டாங்க, நபிமார்களை வணங்க ஆரம்பிச்சாங்க. நபி சொல்லி கொடுத்தாங்க, லா தத்ருனி கமா அத்ரத்தின் நஸாரா இப்னு மரியம், எப்படி ஈசாயிகள் மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய மகனான ஈசா அலைஹிஸ்ஸலாமை மிகைப்படுத்தி விட்டார்களோ அப்படி என்னை நீங்க மிகைப்படுத்தாதீங்க. நான் அல்லாஹ்வுடைய அடியான் மட்டும்தான். நீங்க என்ன அப்துல்லாஹ் வ ரசூலுஹுன்னு சொல்லுங்க, அல்லாஹ்வுடைய அடியான்னு சொல்லுங்க, அல்லாஹ்வுடைய ரசூல்னு சொல்லுங்க. என்ன நீங்க இதை தாண்டி இடத்துல கொண்டு போயிடாதீங்க. அதே நபி சொல்லி கொடுத்தாங்க, லா தஜ்அல் கபரி ஈதா, என்னுடைய கபரை நீங்க கொண்டாடக்கூடிய இடங்களா பார்க்காதீங்க, என்னுடைய கபர்களை நீங்க வணக்கஸ்தலாம ஆக்காதீங்க. இப்ப நம்ம இந்த மாதிரி வகையில நபி நமக்கு நிறைய சொல்லி கொடுத்திருக்காங்க.
அப்ப இதே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தான் எங்க வணக்க வழிபாடுகள் குறித்த விஷயங்கள் முழுக்க முழுக்க அல்லாஹ் ஒருவனுக்காக மட்டுமே இருக்கிறோம்னு சொல்லி கொடுக்கிறானோ அதோட சேர்த்து முடிக்கிறோம் ஈயாக்க நஸ்தஈன். வணக்க வழிபாடுகள்ல எல்லாமே வந்துரும். நம்ம அல்லாஹ் கிட்ட உதவிகளை கேட்கிறதும் இதுவும் வணக்க வழிபாடுகள்ல வந்துரும். ஆனா தனியா ஏன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இங்க ஈயாக்க நஸ்தஈன் குறிப்பிடணும்? யா அல்லாஹ் உன்னிடமே நாங்கள் உதவிகளை தேடுகிறோம்னு ஏன் குறிப்பிடணும்? ஏன்னா பொதுவாக பார்க்கும் பொழுது நம்ம வரலாறுகள் எடுத்து பார்க்கலாம், நபியுடைய வாழ்க்கையை எடுத்து பார்க்கலாம். இந்த உதவி தேடுகிறோம்ன்ற இந்த வார்த்தையில தான் நிறைய பரவலான ஷிர்க் நடந்துட்டு இருந்துச்சு. ஏன்னா அந்த மக்கத்து முஷ்ரிக்கீன்களுமே கூட எப்படி இருந்தாங்க, அல்லாஹ்வை இறைவனா ஏத்துக்காம கிடையாது, அல்லாஹ்வை இறைவனை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. சிலைகளை ஏன் வணங்குனாங்க? அல்லாஹ்வுக்கு நிகரா கிடையாது, இந்த சிலைகள் மூலமாக உதவிகள் நாடிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க வார்த்தைகள் தான் அவங்களுடைய தல்பியாக்கள்ல வெளிப்படையா இருக்கும். லா தம்லிக்கு வமா மலக், யா அல்லாஹ் இந்த சிலைகளுக்கான ஆட்சி உன்கிட்ட தான் இருக்கு, இந்த சிலைகள் மீதுள்ள அதிகாரம் முழுவதும் உன்கிட்ட தான் இருக்கு. வமா மலக், இந்த சிலைகளுக்கு எந்த ஒரு அதிகாரமும் கிடையாது. அப்படி இருந்து ஏன் வணங்கிட்டு இருந்தாங்க? அந்த சிலைகள் மூலமா உதவிகள் தேடிக்கிட்டு இருந்தாங்க. அப்ப உதவிகள் தேடுவது ஷிர்க் செய்யப்படக்கூடிய மிகப்பெரிய வழிகள்ல ஒண்ணு. அப்ப உதவிகள்ல யாருகிட்ட கேட்கணும்? அல்லாஹ் கிட்ட மட்டும் கேட்கணும். இப்ப பொதுவா மக்கள் கேட்பாங்க, இப்ப நான் ஒருத்தர் எனக்கு தெரிஞ்ச நண்பர்கிட்ட ஹெல்ப் கேட்கிறேன், வழியில போய்கிட்டு இருக்கேன், பைக் பஞ்சர் ஆயிருச்சு, ஃப்ரெண்டு கால் பண்ற, வாங்க கொஞ்சம் டோ பண்ணி விடுங்க, இதுவும் உதவி தானே? அப்ப இதுவும் ஷிர்க் ஆயிருமா? நல்லபடியா ஒரு சின்ன விஷயங்களை புரிஞ்சுக்கணும். எந்த விஷயம் சம்பந்தமான சக்தி மனிதனுக்கு இருக்குதோ அந்த விஷயங்கள்ல மனிதனுக்கிட்ட உதவி எதிர்பார்க்க தப்பு கிடையாது. எந்த விஷயத்தினுடைய சக்தி மனிதர்களுக்கு இருக்குதோ அந்த விஷயத்துல அந்த மனிதர்களை உதவிக்கு அழைக்கிறது தப்பு கிடையாது. எந்த விஷயங்கள் மனித எல்லைக்கு மீறிய விஷயங்களா இருக்குதோ அந்த விஷயங்கள்ல யாரையும் நாம உதவிக்கு அழைக்க கூட அல்லாஹ்வை தவிர. இப்ப குழந்தை கொடுக்கக்கூடிய இந்த விஷயம் அல்லாஹ் கிட்ட இருக்கு. எந்த கபராண்ட போய் நின்று கேட்டாலும் அவன் கொடுக்க போறது கிடையாது. எந்த மரத்துல போய் தொட்டில கட்டி விட்டாலும் இந்த குழந்தை நிக்க போறது கிடையாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு குழந்தைகள் அவன் கொடுப்பான். அப்ப மனித சக்திக்கு மீறிய விஷயங்களை அல்லாஹ் கிட்ட மட்டுமே கேட்கணும். மனித சக்திக்கு உட்பட்ட விஷயங்களை அந்த தற்சமயத்துக்கு மனிதன்கிட்ட கேட்கறது பிரச்சனை கிடையாது, இன்ஷா அல்லாஹ். ஆக இந்த உதவி தேடுதல் சம்பந்தமாக நடைபெறுகின்ற பெரிய ஷிர்களை புரிஞ்சுக்கணும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னை வழிபட வேண்டும் என்று சொன்ன கட்டளைக்கு பிறகு அல்லாஹ் எங்கே வெளிப்படுத்தி கொடுக்கிறான்? உதவியை தேடணும் அப்படின்னாலும் என்கிட்டதான் கேட்கணும். அந்த உதவிகளை எப்படி தேடணும்? அல்லாஹ் சொல்லி கொடுத்திருப்பான். தொழுகை வச்சு கேளுங்க, தொழுவுங்க, பொறுமையா இருங்க, நான் உங்களுக்கு உதவிகளை பண்ண ரெடியா இருக்கேன். அப்ப அவசர அவசரமாக உதவிகள் அல்லாஹ் கிட்ட கேட்டு அல்லாஹ் எனக்கு நான் கேட்ட துவாக்களை கபூல் ஆக்கல, அது அல்லாஹ்வை திட்ட போறது, அல்லாஹ்வை ஏசுறது, அல்லாஹ் மீது நிராசை அடைகிறது, இதெல்லாம் பெரிய தப்பு. நம்ம கேட்க கேட்க இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் கண்டிப்பா கொடுப்பான். நம்ம துவாக்கள் கபூலே ஆகுறனாலும் பிரச்சனை கிடையாது, அல்லாஹ் நமக்கு மறுமையில பெரிய கூலிகளை கொடுப்பான். உமர் ரலியல்லாஹு சொல்லுவாங்க, எனக்கு என்னுடைய துவாக்கள் அங்கீகரிக்கப்படுமா படாதான்ற கவலை எனக்கு கிடையாது. என்னுடைய துவாக்கள் அங்கீகரிக்கப்படுமான்ற கவலை எனக்கு சுத்தமா கிடையாது. நான் எவ்வளவு நேரம் அல்லாஹ் கிட்ட துவா கேட்க முடியும் அந்த கவலைக்கு இருக்குன்னாங்க. ஏன்? நம்ம கேட்கிற துவாக்கள் ஒண்ணு கபூலாகப்படும் உலகத்துல இன்ஷா அல்லாஹ். அப்படி கபூலாகப்படல அப்படின்னா நாளை மறுமையில இன்ஷா அல்லாஹ் நமக்கு அதுக்கு பதிலாக பெரிய கூலிகளை கண்டிப்பா கொடுக்க இருக்கான். ஆக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனை மட்டுமே முழுமையாக சார்ந்து அவனை மட்டுமே வணங்கக்கூடிய மக்களாக, இன்னும் உதவிகள் என்ற தலைப்பில் அல்லாஹ்வை மட்டுமே தனித்து நிப்பாட்டக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கிருள்வானாக. அல்லாஹும்ம ஆமீன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.